ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவல் கார அடை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டம்ளர் கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வழியில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு அவல் போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன், கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு பொடியாக நல்லா அரிஞ்சு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நல்லா பொடியாக அரிஞ்சிருங்க. அது வாயில் வந்தாலும் காரம் இருக்காது. அவல் கூட சாப்பிட்றதுனால காரம் வராது. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக உருண்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி தட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தொடச்சி அதை தட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துருங்க. சூப்பரான கார அவல் அடை ரெடி ஆயிரு. இது கூட கார சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோ சூப்பராக ரெடி. ஆஃபீஸ் போயிட்டு வர உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, மாமனாருக்கு, அப்பாவுக்கு, அண்ணாக்கு அப்படி யாருக்கு வேணாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை கொடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நான் செஞ்சு என் சபக்குட்டிக்கு தான் கொண்டு போய் கொடுத்தேன். நீங்கள் யாருக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.